வெல்கம் டு ஏபி அனுசாரா ரியாலிட்டி சேனல். ரியாலிட்டி சேனலில் ரொம்ப நாளாக போடாதனால இந்த ப்ளாகை ரியாலிட்டி சேனல்லையே போட்டலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அண்டு இது சென்னையில் நடந்த இஷ்யூஸ் தான் சொல்கிறேன். நான் போயிட்டு ரிட்டர்ன் வர வரைக்குமே எல்லா இடத்துலையும் ஃபுல் கார்டாக இருந்த கொஞ்சம் இடத்துல பில்டிங்காக இப்போ ஆகிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. அண்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா பில்டிங் மட்டும் இல்லாமல் சில இடத்துல இந்த ஃப்ளைஓவர் இஷ்யூஸ் நடந்துகிட்ருக்கல்ல, பில்டிங் கட்டிகிட்ருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்ஸ் கூட சேர்த்து இந்த ஃப்ளைஓவர் பிரிட்ஜோடு சேர்த்து அப்புறம் இந்த ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அண்டு இப்போ ஒரு இடத்துலேருந்து இப்போ நம்ம கீழாம்பாக்கம் இந்த மாதிரி சைடுக்கு போனோம் அப்படின்னா ஒரு 700 ஒரு 1000 இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓலாவில் புக் பண்ணி போனாலும் சம்டைம்ஸ் நம்ம ஒரு 300 ஆர் 700 இந்த மாதிரி பே பண்ணோம். பட் பார்த்திங்கன்னா அது லாங் ட்ரைவு, பக்கத்தில் நடந்து போகிறதுக்கு கூட லாங் ட்ரைவ் மாதிரி ஆயிடுச்சு. ரோடெல்லாம் ரொம்ப பெருசாகிடுச்சு. ஆனால் சொல்லப்போனால் சென்னையை அடையாளமே தெரியாத மாதிரி ஆக்கிட்டாங்க. பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு இடம்தான். எல்லா இடத்துலையும் இந்த ஷட்டர் ஒன்று போட்டுடுறாங்க பெரிய பெரிய கம்பெனிக்கு முன்னாடி ஓஎம்ஆரில். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நிறைய இஷ்யூஸ் நான் பார்த்தேன். அண்டு நான் தங்கியிருந்த ஹோட்டல் ரொம்ப காஸ்ட்லியாக இல்லை, கொஞ்சம் லிமிட்டட் தான். பட் மற்ற ஹோட்டல்ஸில் போய் ஓஎம்ஆரில் தங்கியிருந்தால் இதாக தான் இருக்கும். பட் இது லோ பட்ஜெட்டுங்கிறனால ஓரளவுக்கு நல்லா இருந்தது. என்னோடய மதரோட ரிவ்யூ என்னென்னா, இந்த ஹோட்டல் மாதிரி மோசமான ஹோட்டல் எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அது என்ன ஹோட்டல் அப்படின்னு நான் சொல்லலை. கீழாம்பாக்கம்ங்கிற இடத்துல புதுசாக கலைஞரோட மெமரி பேஸ் பண்ணி ஒரு பஸ் ஸ்டாண்ட் இது கட்டியிருக்காங்க. அங்கே போனால் கார் பார்க்கிங்னா அடியில் போங்கன்னு எல்லா ஆட்டோ ஸ்டாண்டெல்லாம் பார்க்கிங் பேஸ்மெண்ட் 1ல் நிற்கிது. அங்கே அந்த அண்ணா போய் அதுக்கப்புறமேட்டு எப்படிடா வெளியே வர்றது, அவர் D6 D60 D15 நிறையா சொன்னாங்க. நிறுத்திட்டு நீங்கள் பாதி பேர் ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் நிறுத்திட்டு கஸ்டமரை விடுறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. லிஃப்ட்டில் தான் இதுவும் மேலே போகணுமா அநியாயத்துக்கு. நாம் வெளியே நிற்க வச்சு இறங்கியிருந்தால் கூட சீக்கிரமாக போயிருக்கலாம் போலக்கு. இந்த லிஃப்ட்டில் போகணுன்னு சொல்லி ஒரு லிஃப்ட்டு ஒர்க் ஆகவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு லிஃப்ட்டில் தான் மேலே போய் என்னோட இது என்ன பஸ்ஸுன்னு கண்டுபிடிச்சி மேலே போக வேண்டியதாக இருந்தது. அண்டு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ அந்த லிஃப்ட்டு சம்மந்தப்பட்டது தான். அண்டு பார்க்கிங் பண்ணுற நிலமை வரும். ஸோ நீங்கள் 30 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. அண்டு நீங்கள் சீக்கிரமாக அந்த டிரைவர் அமுச்சு விடணும் அப்படின்னா நீங்கள் மேலேயே நிறுத்தி இந்த மாதிரி நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றலாம். அண்டு ஒரு வழியாக பஸ்ஸில் ஏறிட்டோம். பட் லேட்டு தான் இருந்தாலும் ஏறிட்டோம். தேங்க்யூ.